ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன். பட்டு சிட்டுன்னு ரெண்டு குருவி கதை. கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு அழகான நதிக்கரை இருந்துச்சாம். அந்த நதிக்கரையில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்தில் பட்டு சிட்டுன்னு ரெண்டு குருவிங்க இருந்துச்சாம். ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்டா. பட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம ஏதாவது உணவு தேடி போகலாமா? சிட்டு, எனக்கும் பசிக்குது. வா, நம்ம ஏதாவது உணவு தேடி பறந்து போவோம். பட்டுவும் சிட்டுவும் உணவை தேடி பறந்து போனாங்களாம். அப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறைய நவதானியங்கள் வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னே பட்டுக்கும் சிட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா. சிட்டு, இங்க பாரு, நமக்காக நிறைய உணவுகள் வச்சிருக்காங்க. ஆமா பட்டு, நமக்காக இந்த உணவுகள் வச்சிருக்காங்க. இந்த உணவுகளை எடுத்துட்டு போய் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். சரி சிட்டு, இந்த உணவுகளை எடுத்துட்டு போய் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவும் பட்டுவும் அந்த உணவுகளை எடுத்துட்டு போய் சமைச்சிச்சான். அப்போ பட்டு சொல்லிச்சான், சிட்டு, நம்ம சமைக்கிற இந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் போட்டால் நல்ல சுவையாக இருக்கும். நீ போய் காய்கறிகள் எடுத்துகிட்டு வரியா? காய்கறிகளா? இப்போ போய் நான் காய்கறிகளை எங்கே தேடுவேன்? ஊருக்கும் வெளியில் வயல் இருக்குல்ல, அந்த வயலில் நிறைய காய்கறிகள் இருக்கும். அதை போய் நீ பறிச்சிட்டு வா. சரி பட்டு, நான் போய் பறிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இந்த உணவுகளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு காய்கறிகள் பறிக்க பறந்து போயிடுச்சான். அப்போ பட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த உணவுகள் எல்லாம் அந்த பட்டு சாப்பிட்டுச்சான். சிட்டுக்கு உணவு வைக்காம எல்லா உணவுகளையும் அந்த பட்டுவே சாப்பிட்டுச்சான். சிட்டு திரும்பி வந்து பார்த்துச்சான். அப்போ அங்க பட்டு இல்லையாம். அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுகளும் இல்லையாம். சிட்டு ரொம்ப கோவமா பட்டுவை தேடி பறந்து போச்சான். அப்போ பட்டு ஒரு மரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். அதை சிட்டு பார்த்துட்டு பட்டுக்கிட்ட போய், நீ ஏன் எனக்கு உணவு வைக்காம எல்லா உணவையும் சாப்பிட்டேன்னு கேட்டுச்சான். எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால எல்லா உணவையும் நானே சாப்பிட்டுட்டேன். இல்லை, நீ என்னை ஏமாற்றி இந்த உணவுகளை சாப்பிட்டுட்ட. நம்ம ரெண்டு பேரும் ஆந்தியார்கிட்ட போவோம். யார் செஞ்சது தப்புன்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பறந்து ஆந்தியார்கிட்ட போச்சான். ஆந்தியாரே, நாங்கள் ரெண்டு பேரும் தான் உணவு தேடி எடுத்துட்டு